ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப்போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாரி எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க, எந்தெந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருக்காங்க, வெற்றி இழந்திருக்காங்க அப்படிங்கிற இத பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தலிலும் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்குவாங்க, வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு அனலைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம கடலூர் மாவட்டத்துல இருக்கிற காட்டுமன்னார் கோவில் தொகுதிய தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். காட்டுமன்னார் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில இப்ப வரைக்கும் நிறைய முறை தேர்தல் நடந்திருக்கு. அந்த வகையில திமுக தான் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா 1962, 71, 1977, 1980, 1996, 2001 அதாவது 1997, 80ங்கிறது எம்ஜிஆர் அவர்களின் காலகட்டத்தில நடந்த மிகப்பெரிய அலைன்னு நெனைக்கிறேன். அந்த தொகுதி அப்பயும் காட்டுமன்னார் கோயில் வந்து திமுக பக்கம் தான் இருந்திருக்குங்கிறது ஒரு வியப்பான செய்தியா இருக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, 1996லயும் அவங்க ஆட்சி மாற்றத்தில் நிகழ்ந்தாங்க. 2001ல தோல்வியுற்றாலும் இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த தொகுதியில 3 தடவ வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல இருமுறை பார்த்தீங்கன்னா, செல்வி 3 முறையும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே கண்கூடா தெரியுது. 1991, 2011, 2016 அப்படிங்கிற முறையில இந்த இடத்துல காட்டுமன்னார் கோயில்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இதுல 2016 எலக்ஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, 1967, 1984ங்கிற முறையில இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல 2006லயும் இப்ப கரண்ட் எம்எல்ஏவும் 2021லயும் வந்து காட்டுமன்னார் கோயில் வந்து விசிக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில தான் இருக்கிறது நம்மளால தெரியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல 1989ல இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த இடத்துல இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தொகுதி தேர்தல் முறைகள் பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில்ல பார்த்தீங்கன்னா 6 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 2 முறை தேசிய காங்கிரஸும், 2 முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், 1 முறை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துரலாம். இரு தேர்தல்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 2021 எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2016 தேர்தல்ல அதிமுக சார்பில இந்த இடத்துல போட்டியிட்டு கிட்டத்தட்ட போட்டியிட்டவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகுமாறன் அப்படிங்கிறவர் 48,450 வாக்குகளும் 29.33% இந்த இடத்துல வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 கட்சியின் நிறுவனரான தொல் திருமாவளவன் போட்டியிட்டு 48,363 வாக்குகளும் 29.28% வாங்கி இந்த இடத்துல 2ஆம் இடத்துல பெற்றிருக்காரு. வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா மிக 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 ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட 100 அதாவது 80 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இவர் தோல்வி பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மக்கள் நல கூட்டணியில 2ஆம் இடத்திற்கு போனது இந்த தொகுதி மிகப்பெரிய குறிப்பிடத்தக்கது என்று சொல்லுகிறாங்க. அடுத்தது திமுக அலைன்ஸ்ல இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துல யாரு போட்டிருக்காங்கன்னா, மணிரத்னம் அப்படிங்கிறவரு 37,346 வாக்குகளும் 22.61% வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்துல திமுக கூட்டணி பின்னாடி போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தனிச்சு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோன அன்பு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. 25,890 வாக்குகளும் 15.67% பெற்று இந்த இடத்துல தன்னிச்சையா திமுகக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கிங்கிறது காட்டுமன்னார் கோயில்ல 15.67% இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்தது 2021 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தனை செல்வன் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 86,056 வாக்குகளும் 49.20% பெற்று இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கோட்டையா இருக்கு. 2006ல தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிமுக சார்பில் அதே முருகுமாறன் தான் 2016ல போட்டியிட்டவரை தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா 75,491 வாக்குகளும் 43.20% பெற்று இந்த இடத்துல தோல்வி தழுவி இருக்கிறாரு. பாமகவோட அலைன்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை கூட்டுறப்ப 45% தான் வருது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல 1.5% தூக்கிட்டு போயிட்டாங்க நாராயணமூர்த்தி. ஸோ அந்த வகையில இந்த 2016 அலையன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூடாம போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நாம் தமிழர் சார்பில் நிவேதா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 6,806 வாக்குகளும் 3.90% பெற்று இந்த இடத்துல
இந்த இடத்துல அந்த வாய்ப்பு இழந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது மக்களவைத் தேர்தல்னு எடுத்துக்கலாம். மக்களவைத் தேர்தல்ல 2024, 2019 2 தேர்தல் எடுத்திருக்கோம். 2019ல அதிமுக சார்புல போட்டியிட்டு 60,218 வாக்குகளும் 28.59% தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அடுத்து திமுக இந்த இடத்துல 91,450 வாக்குகளும் 43.42% வாங்கி அதிமுகவோட 30,000 வாக்குகள் இந்த இடத்துல அதிகமா பெற்று 2019ல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. சிதம்பரம் தொகுதி. அதுவும் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த மக்களவையில எம்பியா இருந்தாரு. இப்பயும் அவர் தான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் சார்பில் 2,974 வாக்குகளும் 1.41% தான் இந்த இடத்துல வாங்கி நாம் தமிழருக்கு இந்த இடத்துல குறிப்பிட்ட அளவு கூட வாக்குகள் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தன்னிச்சையா அந்த இடத்துல 45,597 வாக்குகளும் 24.50% வாங்கி இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திமுக அதே 93,931 வாக்குகளும் 50.48% வாங்கி தன்னோட காட்டுமன்னார் கோயிலோட அந்த வாக்காளர்களோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ திமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்த இடத்துல நிறைய வாக்குகள் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த வகையில திமுகவுக்கு இந்த தொகுதி வந்து ஈஸியா வெற்றி பெற அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இந்த அலைன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக சார்பில் பாமக கூட்டணியிலிருந்து 29,780 வாக்குகளும் 14.39% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. 2016ல என்ன சதவீதம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அதையே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பாஜகவுக்கு இந்த இடத்துல வாக்கு வங்கிகள் கம்மியா இருந்தாலும், பாமகவுக்கு அதிகமா இருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 8,184 வாக்குகளும் 4.4% வாங்கி இந்த இடத்துல 4வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 4 தேர்தல்கள் நிலவரங்களை பத்தி பார்க்கலாம். அதிமுக பார்க்கலாம். அதிமுக பார்த்தீங்கன்னா 2016ல 29.30ஆகவும், 2019ல 28.59ஆகவும், 2021ல 49.20ஆகவும், 2024ல 24.50ஆகவும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. 2021ல 43.20 இந்த இடத்துல அதிமுக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில அவங்க 45% வாக்குகள் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 2016ல 29.28க்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் தனியா மக்கள் நல கூட்டணின்னு அந்த கூட்டணியில சேர்ந்தங்காட்டி தான் இந்த இடத்துல திமுக ரொம்ப தன்னிச்சையா நின்னா திமுகவுக்கு 29.28%, காங்கிரஸோட இருந்தா வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து 2019ல 43.42ஆகவும், 2021ல 49.20ஆகவும், 2024ல 50.48ஆகவும் அவங்களுக்கு இந்த இடத்துல வாக்கு சதவீதம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நீங்க 2016 தேர்தல் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக மக்கள் நீதி மையம் மக்கள் நல கூட்டணியில இருந்த 29%, இங்க ஒரு 24%, 50% அப்படியே வந்து திமுகவுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திமுக கூட்டணிக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர்தலில் 0.6%, 2வது தேர்தலில் 1.41%, 2021ல 3.9% வாங்கியிருக்கிறாங்க. 2024ல 4.4, அதாவது சொற்பமான வாக்குகள் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்ப்போம். இந்த தொகுதியில மொத்தம் 2,29,156 வாக்காளர்கள் இந்த இடத்துல மொத்தமா வாக்காளர்களா இருக்காங்க. அந்த வகையில 1,14,214 ஆண்களும், 1,14,929 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. அடுத்து 3ஆம் பாலினத்தவர்னு குறிப்பிட்டவங்க 13 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலில் பொறுத்த ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப 18 வயதுலேருந்து 34 வயது வரைக்கும் 38,604 ஆண்களும், 38,846 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா இருக்கிறாங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 48,884 ஆண்களும், 49,190 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,726 ஆண்களும், 26,893 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஸோ மிடில் ஏஜர்ஸும் யங் ஏஜர்ஸும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி வாக்கு சதவீதம் என்னன்னு பார்த்துருவோம். வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 1989ல 64.60ஆகவும், 1991ல 69.80ஆகவும், 1996ல 72.40ஆகவும், 2001ல 62.70ஆகவும், 2006ல 72.80ஆகவும், 2011ல 79.50ஆகவும், 2016ல 77.90ஆகவும், 2021ல 79% இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறதுங்கிறது தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது 78.80 இருக்கும். கண்டிப்பாக இது அந்த மக்கள் வந்து 100 பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கணிப்பும் இல்லை. அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் கூட. அடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல்
தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். காட்டுமன்னார் கோயில பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல திமுகவுக்கு தான் அசுர பலம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ திமுக இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்புறோம். அந்த வகையில திமுக இந்த இடத்துல 39.35% பெறதுக்கும், 71,053 வாக்குகள் பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தபடியா அதிமுக இந்த இடத்துல 34.01%ம் 61,421 வாக்குகளும் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நீங்க 2016ல அதிமுக ஜெயிச்சதுக்கான காரணங்கள் 2011ல அதிமுக ஜெயிச்சதுக்கான காரணங்கள் திமுக மேல இருந்த அதிருப்தி காரணமா ஜெயிச்சாங்க. 2016ல மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனிச்சு நம்ம போட்டியிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தனியாக வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. நம்ம எவ்வளவு கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தனிச்சு தான் போட்டிட்டாங்க. அப்பயும் அந்த இடத்துல வெற்றி நிலைநாட்டி அந்த ஆட்சியை பிடிச்சது நம்மளுக்கு தெரியும். ஸோ மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இந்த தடவை எதுவும் இல்ல. 3வது கூட்டணிங்கிறதுக்கும் அந்த அளவுக்கு 3வது, 4வது கூட்டணின்னு போனாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கான்னு தெரியல. ஆனா வாக்குகள் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்காட்டி அதிமுக அந்த இடத்துல 34.01% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம் தமிழர் இந்த இடத்துல தனியா தான் போட்டியிடுவதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழர் 6.18% மட்டும் இங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 11,160 வாக்குகள் வாங்குறதுக்கு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருப்பதை நம்புறோம். அடுத்தது புதுவரவான தமிழக வெற்றி கழகம் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல 20% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா நம்மளுக்கு நடந்த கூட்டத்துல காட்டுமன்னார் கோயில் பக்கத்துக்கால கொஞ்சம் தொலைவில் தான் நடந்தாலும் காட்டுமன்னார் கோயிலோட இன்ஸ்டா ஐடிஸ் எல்லாம் பார்க்குறப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவங்களோட ஆதரவு 20% பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 19.71% வாங்கி அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு 35,552 வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இந்த கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் கூட்டணியில திமுக, அதிமுக அலைன்ஸை பொறுத்து தான் இந்த வாக்குகள் பிரியுது. அந்த வகையில திமுக அந்த இடத்துல மக்கள் நல கூட்டணி சார்பில் இருந்த அனைத்து கட்சிகளும் அவங்கள்ட்ட இருக்காங்க தேமுதிக தவிர. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 29.35% வந்து மக்கள் நல கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் 2016ல பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல திமுகவும் வரங்காட்டி அவங்களுக்கு ஒரு 20% இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ 29, 25 சேர்த்து 55 வரணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தினோட வருகையினால திமுக இந்த இடத்துல வெற்றி பெறும். ஆனா சொற்பமான முறையில வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. 39.35% வந்து திமுக கூட்டணியில யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமாக இருந்தாலும் இந்த தொகுதியில 34.01% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இந்த இடத்துல சோலோவா நின்று மீட்க போறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 6.18% வந்து நாம் தமிழருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாம் தமிழர் இன்கேஸ் யாராச்சும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறணும்னு நினைக்கிறது வந்து பல கட்சிகள் எழுந்தாதான் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். ஸோ அவர்கள் சிந்திச்சு தான் இந்த இடத்துல அவங்க போட்டிட்டு வெற்றி பெற அவங்க முயற்சிக்கணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு 19.71% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது தனிச்சா நின்னா விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இல்லைனாலும் அவங்க குறிப்பிட்ட அளவு வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி கண்டிப்பா அவங்க வாக்காளர்களுக்கு உறுதியளித்து அதை நிறைவேற்றி கண்டிப்பா அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ தமிழக வெற்றி கழகமும் இதுக்காக நல்லா போராடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு 19.71% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மாற்றி அமைச்சுக்கிறோம். அப்புறம் இந்த கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.